அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி சொந்தங்களே, உங்களுக்காக ஒரு நல்ல தகவலை இந்த பதிவிலே கொண்டு வந்திருக்கேன். ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகள், அன்பு சகோதரர்கள், மாணவ மாணவிகள், உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். ஏன் இந்த முக்கியமான தகவல் அப்படின்னா, தினமும் சந்திரன் மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மாதம் சூரியன் மாறிக்கிட்டே இருப்பார். இந்த மாதம் இந்த ராசியில் சூரியன் இருந்தால் அடுத்த மாதம் வேற ஒரு ராசிக்கு போயிடுவார். இந்த 2 அடிப்படையில், இருள் வெளிச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு சூரிய மாற்றம் வரும்போதும் உங்களுக்கு ஒரு தகவலை தருவேன். அந்த வகையில் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சூரிய கிரக மாற்றத்தினால பொருள் வாங்கி மகிழுகின்ற காலமாக அமைஞ்சிருக்கு. எப்படி? வீட்டில் தேவையான பொருள் வாங்க முடியலையே அப்படின்னு இது நாள் வரை ஏங்கி கொண்டு இருந்த நபர்கள் வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு குடும்பம் ஒரு சந்தோஷப்படும். வண்டி வாகனம் வாங்குகின்ற அந்த ஒரு விஷயத்தில் விருப்பம் வைத்திருந்த ரிஷபராசிக்காரால் இந்த நேரத்தில் வாங்கி முடிச்சிருவீங்க. எப்படி? பொருள் வாங்குகின்ற சக்தி வேணும் அப்படின்னா பணம் வேணும். அப்போ பணத்தை தரணும் அப்படின்னா பாக்கியம் வேணும். பாக்கியம் வேணும் அப்படின்னா பாக்கியாதிபதியும் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் உங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ இந்த 3 நபர்களும் உங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல இருக்காங்க. அதன் காரணமாக பொருட்களை, தங்க நகைகளை, இடங்களை, வீடு, வண்டி, வாகன வசதி, பொருட்களை வாங்குகின்ற காலமாக இருக்கிறது ரிஷபராசி அன்பு சொந்தங்களே. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன சாமிஜி, பொருள் வாங்குகிற காலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படி பொருளை வாங்குவது அப்படின்னு ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க் வந்துடும் இல்லையா? பணம் இருக்கிறவருக்கு அந்த யோசனை வராது. பணம் இல்லாத ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த கேள்வி வந்துடும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஒரு பொருளை மனதால் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்க முடியலேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை வாங்கிடலாம். அதற்கான அந்த மனோநிலை, அந்த பணநிலை, அந்த வளர்ச்சி நிலையை கிரகங்கள் நிச்சயமாக தந்துவிடும். அப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக இப்போ ரிஷபராசிக்கு பொருள் வாங்குகின்ற காலம், விருப்பங்கள் நிறைவேறுகின்ற காலம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நாம் என்ன, அந்த பொருள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கணும். வேலைக்கு போங்க, அதிகாரியாக இருங்க, அரசியல்வாதியாக இருங்க, சினிமா துறையில் இருங்க. ஆனால் ஒரு பொருள் வாங்க முடியாமல் இருப்பீங்க. அது இந்த நேரம் நடந்துடும். தங்கம் வாங்குறவா வாங்கிடலாம், நகை வாங்குறவா வாங்கிடலாம், சொத்து வாங்குறவா வாங்கிடலாம். என்ன சாமிஜி, நான் அன்றாட வீட்டு தேவைக்கே எனக்கு 10,000 இல்லாமல் இருக்குது, நான் எங்கே சொத்து வாங்குறது அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசிக்காராளுக்கு ஒன்று சொல்கிறேன். காலையில் 5 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் விழிப்பாருங்க. காலையில் 5 மணியிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் நீங்கள் அலாட்டாக இருங்க. வேலைக்கு போனாலும் சரி, கவனமாக இருக்கணும். அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு பொருள் வாங்கும் தன்மை. ஏன்னா காலையில் விடிய காலம், அதாவது சந்திரன் சூரியன் உதயமாகின்ற அந்த நேரத்தில் சில நட்சத்திரங்கள் குறுக்கிடுகிறது. அதன் காரணத்தினால சில கதிர்வலைகள் ரிஷபராசிக்கு பிரத்யோகமாக விழுகிறது. இது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா, சூரியன் உச்சம் தொடுகின்ற அந்த 12 மணி வரைக்கும் இருக்கு.
இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அலர்ட்டாக இருங்க, அது போதும். கவனமாக இருங்க போதும். அதாவது தூரத்தில் யாரோ ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார், என்ன பேசுகிறார் அப்படின்ற அந்த கவனம் இருந்தால் பொருள் வாங்கும் தன்மை வந்துடும், பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும், அதற்கான வளர்ச்சி வந்துடும், நட்பு வந்துடும், தொழில் ஒப்பந்தம் வந்துடும், வியாபாரம் பெருகும். இந்த சூழலெல்லாம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், பொது பலன் தானே, எனக்கு நடக்க போகுதா? 100 பேர்த்தில் 80 பேருக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. குடும்பமும் சந்தோஷமா இருக்க போகுது. விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க. அந்த மனநிலையை தருகின்ற இடத்துல இந்த கிரகங்கள் இப்போது இருக்கிறது. அதை மனதில் நிறுத்திக்கங்க. இப்ப எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சில பேருக்கு திடீர்னு தலைவலி வரும். நீங்க நினைப்பீங்க, என்ன திடீர்னு தலைவலி வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேர் காலையில நான் இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நான் சரியாக என்னுடைய காலை கடன்களை முடிக்கல, டாய்லெட்லாம் போகல, அதனால தலைவலிக்குது. அதுலேயும் தலைவலி வரும். ஆனால் அது நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போயிடும். கிரக ஆற்றல்னால வர்ற தலைவலி பொழுது வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த மாதம் முழுக்க தலைவலி திடீர்னு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க. நீங்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மாதிரியான தலைவலி வந்தே தீரும். அப்போ அதில் கவனமாக இருக்கணும். எண்ணெய் அந்த மாதிரி ஒரு எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி அந்த பொருட்களை கடைகளில் வாங்கி சாப்பிடாம இருந்தாலே இந்த தலைவலியிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தா, யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் அதுலேயும் கவனமாக இருக்கணும். எதற்காக அப்படின்னா, இந்த நேரத்தில் அழுத்தம் தருவான். ஏன்? நீங்கள் பொருள் வாங்குறீங்க, எனக்கு தர வேண்டியது தரலாம்ல. உனக்கு தங்க நகை வாங்க முடியுது, ஆனால் வாங்கின கடனை கொடுக்க முடியலையான்னு கேட்போம். ஏன்னா பொருள் வாங்குகின்ற தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க, கடன் அடைக்கும் தன்மையில் இருக்க மாட்டீங்க. பணம் வந்தாலும் கடன் அடைக்க முடியாது, அந்த மனநிலை வராது. அப்போ அதுலேயும் கவனமாக இருங்க. காலையிலேருந்து 10 மணி வரை சில நபர்களை சந்திக்காமலே விட்டுருங்க. இந்த மாதிரியான எதிர்மறையை தருகின்ற நபர்களை சந்திக்காதீங்க. அப்படி பண்ணிடுங்க. அப்புறம் சூரிய கிரகன் மாறுகின்ற வரை இது போல தான் நடக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா ரிஷபராசி அன்புள்ளங்கள் சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் கிடைச்சிடும். மொத்தத்தில் குடும்பத்தில் குழந்தைங்க விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா. பையனாக இருந்தால் என்ன கேட்பான்? வண்டி வாகனம் கேட்பான். பொண்ணாக இருந்தால் அதிகபட்சமாக ஏதாவது நகை கேட்கும் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது உணவு பண்டங்கள் கேட்கும். இதுதான் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்களே, உங்களுடைய குழந்தைகள் விருப்பத்தை கூட நிறைவேற்றுகின்ற காலம் இப்போது நடந்துருக்கு. அதுக்கான முயற்சிகளும் அதற்கான வேலைகளையும் நீங்கள் முயற்சி எடுங்க. அந்த பாதையில் போங்க, ஜெயிச்சிருவீங்க. வேறு கிரக மாற்றம் வேறு ஒன்றும். இந்த சூரிய கிரகம் ஒரு மாதம் ஃபுல்லாக இப்படி தான். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் மட்டும்தான் ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இருக்கும். சகோதரிகளுக்கும் அப்படித்தான். வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் என்ன, ஏதாவது பொருளை மாற்றிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. வீட்டு வாடகை வீடாக இருந்தால் புது வீட்டுக்கு போயிடலாம், இந்த வீட்டை காலி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இந்த எண்ணங்கள் தான் வரும். அப்போ இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக
உங்களுக்கு எப்படி அந்த மாதம் முழுக்க என்ன நடக்கணுமோ அதன் பிரகாரமே வருமானம் வந்துடும். ஆனால் நம்ம அலாட்டாக இருந்தால் மட்டும் போதும். உணவு பண்டங்களில் அலாட்டாக இருங்க, உறவுகளில் அலாட்டாக இருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அலாட்டாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாலே இந்த கிரகச் சூழல் நீங்கள் விரும்புகின்ற பொருளை வாங்கி மகிழலாம். திரும்பவும் சூரிய பகவான் வேறு ஒரு ராசிக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன மனநிலை மாறும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த பொருள் வாங்கும் தன்மையை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை கொண்டு வரும் வரைக்கும் என்னுடைய ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் காத்திருங்கள். அதுவரை நன்றி நண்பர்களே.